தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வாக்களித்த நிலையில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தங்கள் முதல் வாக்கை மிகுந்த ஆர்வத்தோடு பதிவு செய்தனர். அவர்கள் தெரிவித்த கருத்தினை தற்போது பார்க்கலாம். ஓட் போடுறதுக்காக ஈரோடு வந்திருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஓட் போடுறேன். 19 years old நான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்னு ஃபீல் பண்ணுறேன். என்னோடய பவரை காட்ட முடியுது. ஃப்யூச்சர் லீடர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. யூத் எல்லாருமே வந்து நம்ம தான் வந்து இந்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் கம் அண்ட் காஸ்ட் யுவர் ஓட். இங்கே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல சரபோஜி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஓட் நான் இப்போ தான் போட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா தான் வந்து விடுவார். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓட் போடுறதுக்கும் எங்கள் அப்பா எனக்கு துணையாக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஓட்டிங் போட்டாலே எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அது புதுசாக வர விஷயம். ஆனால் கான்ஃபிடென்ஸாக எனக்கு எல்லாம் எங்கெல்லாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அவங்க கிளியராக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இங்கே தான் நீங்கள் வாங்க, இங்கே தான் சைன் போடணும், இங்கே தான் டாக்குமெண்ட்ஸ் காட்டணும் அப்படின்னு. ஓட் போடுறது வந்து பார்க்க ஃபர்ஸ்ட் பயமாக தான் இருக்கும். ஆனா போக போக ஈஸியா தான் இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா ஓட் போடணும் ஃபியூச்சர் லீடர் செலக்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு என்னோட முதல் ஓட்டை நான் போட்டிருக்கேன். என்னோட ஓட்டு போடுறதுக்கு நான் ரொம்ப நாளா ஆர்வமா இருந்தேன். இன்னைக்கு என்னோட ஓட்டு செலுத்துனதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அதுவும் நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து நான் ஓட்டு போட்டது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. தடவை இப்போ ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் 18 வயசு ஆவல இருக்கும். எனக்கு எப்படா ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். இப்போ அந்த ஓட்டை போட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் ஒரு ஆளை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அவருக்கு ஏற்ற மாதிரி நான் ஓட்டு போட்டுட்டேன். என் பேர் மீனாட்சி. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஓட்டு போடணும்னு ஆர்வமா இருந்துச்சு. ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். நான் ஓட்டு போட்டவங்க வந்து வின் பண்ணுவாங்க பண்ணல அப்புறம். பட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்தாலும் அது வந்து அவங்க வந்து ஏதாச்சும் புதுசாக மாறும் ஏதாச்சும் நம்புறேன். இது வந்து என்னுடைய முதல் ஓட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க பசுமை வாக்குச்சாவடி அப்படின்ட்டு ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க கிரீன் பிளெட்ஜ் அப்படின்ட்டு எங்களுடைய ஓட்டு போட்டவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வாங்கி ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் ஒரு செடி கொடுத்து. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் இசிஇ செகண்ட் இயர் படிக்கிறேன், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். என்னுடைய முதல் ஓட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாத அனுபவமா மாத்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்க இப்படி ஏற்படுத்தின எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுக்கு வந்தேன். எங்க ஊர் அரசு பள்ளியத்துல பசுமை வாக்குச்சாவடி நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுக்கு வந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் மிக நன்றி. போடுறது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். இது நல்ல கேண்டிடேட்ஸ் வருவாங்கன்ட்டு போட்டிருக்கேன். லைக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு தான் போட்டேன். ஸோ ஃபியூச்சர்ல நல்ல ஆட்சிக்காக போட்டேன். ஒரு ரைட் லீடரை சூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஓட் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்னு நம்புறேன். ரைட் லீடர் சூஸ் பண்ணிட்டு அவங்க எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து முதல்ல வந்து என்னோட வாக்கை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் வாக்களிச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து வாக்களிங்க. இன்னைக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஒரு புதிய பாரதத்தை வந்து உருவாக்குவோன்னு நான் நம்புகிறேன்.